பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 84வது அதிகாரம் 5வது வசனம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கண்பானவர்களே, கர்த்தருக்குள் பலன் கொள்ளுகிற மனுஷன் அவன் யாராய் இருக்கிறான்? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். சங்கீதம் 28:7 வாசிச்சிங்கன்னா, கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களிகூறுது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். Glory to God. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். நாம் தேவனிடத்தில் சகாயத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். Glory to God. அப்போ தேவனிடத்திலிருந்து இந்த பலத்தை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னா, நாம் தேவனை துதிக்கும்போது அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும் பொழுது, அவருடைய வாசஸ்தலத்தில் நாம் இருக்கும் பொழுது நாம் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனால தாங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் என்ன செய்தேன்? மகிழ்ச்சியாக இருந்தேன். Glory to God. அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு தேவையான மகிழ்ச்சியை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். இன்றைக்கு அநேக நேரத்தில் தேவனுடைய வாசஸ்தலத்தை நாம் தேடுகிறது கிடையாது. தேவனுடைய ஆலயத்தை அப்படியே கடந்து வந்தாலும் தேவனை துதிப்பது இல்லை. சகரியா 10:12 வாசிக்கும்போது, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். எந்த ஒரு மனிதன் தேவனுடைய வாசஸ்தலத்தில் தங்கியிருக்கிறானோ, தேவனுடைய பிரகாரத்தில் அவருடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவன். 4வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். அப்போ தேவனை துதிப்பது நிமித்தம் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ளுகிறீங்க. 2வது, Glory to God, அவர்கள் யாராய் இருக்கிறார்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 12:9, என் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். நம்முடைய பலவீனத்தில் தேவனுடைய பலன் பூரணமாய் விளங்கும். பிலிப்பியர் 4:13 பவுல் சொல்லும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நல்ல கவனிங்க. அநேக நேரத்தில் நம்முடைய பலத்தில், நம்முடைய ஞானத்தில், நம்முடைய அறிவில் சில காரியங்களை செய்கிறதுனால தான் நாம் தோல்வி அடைகிறோம். அந்த காரியத்திற்கு வேண்டிய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி போய்விடுகிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிறவர் எனக்கு வேண்டிய சகாயத்தை செய்து, Glory to God, எனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து என்னை பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த கால வேளையில் தேவனிடத்தில் கேட்போமா, ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்வதற்கு உங்கள் பலனை எனக்கு தாங்க ஆண்டவரே. அவருடைய பலனை கேளுங்க. உங்களுடைய பலகீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாக இறங்கும். நீங்கள் செய்கிற வேலைகளில் அவருடைய பலன் இருக்கும்போது உனக்கு வேண்டிய சகாயத்தை நீ பெற்றுக்கொள்ளுகிற, உனக்கு வேண்டிய நன்மைகள் உன்னை வந்து சேரும். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருக்குள் பலப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பலன் அவர்களுக்கு வேண்டிய சகாயத்தை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.